என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டுவிடு. ஏனென்றால் ஒரு சிறு குழந்தையால் அல்லவா ஒரு பேராபத்து உன்னுடைய குடும்பத்திற்கு வர இருக்கிறது. இது எந்த குழந்தை, யாருடைய குழந்தை, எப்படி இந்த குழந்தையினால் ஒரு ஆபத்து வரும் என்பதனை எல்லாமும் நிச்சயமாக இன்றைய என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் பொழுது ஒரு ஆபத்து உனக்கு வரப்போகிறது என்றால் அந்த ஆபத்தை நிச்சயமாக தடுத்து நிறுத்த நானும் முயற்சி செய்வேன். அதுபோல உன்னிடத்திலும் அதை பற்றி நான் சரியாக சொல்லிவிடுவேன் அல்லவா? இதையெல்லாமும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியான ஒரு தெளிவை நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மா எதையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்லிவிடுவதில்லை. இந்த தாயானவள் எதையுமே உனக்கு தேவையில்லாமல் எடுத்துச் சொல்வதும் இல்லை. இது உனக்கு நடந்தால் உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள், இனி நீ எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ சற்று கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் என் பிள்ளை மீண்டும் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உன் தாயானவள் என்னிடம்தானே நீ சொல்வாய், என்னிடம்தானே சொல்லி அழுவாய். அதனால் இதனை எல்லாமும் எப்பொழுதும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் அல்லவா? முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும் அல்லவா? இதையெல்லாமும் என் குழந்தை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளை இதை நீ தவிர்த்து விடக்கூடாது. உனக்கே என்று உன் அம்மா ஒவ்வொன்றையும் முன்னிறுத்த நினைக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துக்களிலிருந்து உன்னை காப்பாற்றுவதையே முதன்மையாக எடுத்து கொண்டு வரும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு எவ்வளவுதான் வேதனைகள் சோதனைகள் என்றிருந்தாலும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு வருகின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாமும் இனியும் நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி நீ யோசிக்க வேண்டும். ஆனால் உடனிருப்பவர்கள், நம்மோடு தொடர்கின்றவர்கள், அவர்களினுடைய எதிர்காலத்தையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். ஒரு சிறு குழந்தையினால் பேராபத்து என்றால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம், ஒரு பிள்ளை மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறதா? ஒரு சிறு குழந்தை மற்றவர்களின் வாழ்க்கையில் துன்பத்தை தர நினைக்கிறதா என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நேரம் முழுமையிலும் உன்னை தேடி வரும் ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஆபத்து யார் எப்பொழுது எங்கிருந்து கொடுப்பார்கள் என்பதனை நம்மால் அவ்வளவு சரியாகவெல்லாம் இப்பொழுது கணித்துவிட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் இப்பொழுது ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் இப்பொழுது வித்தியாசமானதாக இருக்கிறது. என் குழந்தையே, நம்மால் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கக்கூட இப்பொழுதெல்லாம் யாரும் இங்கு அனுமதிப்பது கிடையாது. அதே நேரம் கெடுதல் நடந்தால் சுற்றி இருந்து சந்தோஷப்படுகிறார்கள். இது போன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எங்கே உன் வீட்டில் நடக்கின்ற சில விஷயங்கள் முழுக்க முழுக்க பேசிய முதல் வார்த்தையிலிருந்து கடைசி வார்த்தை வரை உன்னுடைய துரோகிக்கும் எதிரிக்கும் தெரிந்து விடுகிறது. இது எப்படி என்று நீ ஒரு முறை சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? நம் வீட்டிற்குள் நாம் பேசிய விஷயங்கள் ஒரு வார்த்தை கூட பிறளாமல் எந்த இடத்தில் நிறுத்தி பேசினாய், எந்த இடத்தில் மூச்சு விடாமல் பேசினாய் என்பதனை எல்லாமும் தொடர்ந்து சொல்கிறது என்றால் இது எப்படி நடந்திருக்க முடியும் என்பதனையும் நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா? நாம் சுற்றி இருக்கின்ற எல்லோரையும் அதிகமாக சந்தேகப்படுகின்றோம். நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவையில்லாமல் நாம் யோசிக்கின்றோம். இப்படியாக ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி நடப்பது எல்லாமும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நடப்பது ஒவ்வொன்றையும் நாம் சரியாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்க வேண்டாம். இனிமேல் நடக்கப் போவதை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். நம்மை மட்டும் சார்ந்த ஒரு விஷயமாக இது இருக்கவில்லை. நம்மை மட்டுமே சேர்ந்த ஒரு விஷயமாக இது நிலைக்கவில்லை. இது ஏதோ ஒன்றை இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவுபடுத்துகிறது. ஏதோ ஒரு விஷயத்தை இது இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கென உருவாகும் இந்த நேரம். இனி எதையுமே என் குழந்தை நீ நினைத்து வருந்தாது. எதை பற்றியுமே யோசித்து கலங்காதே. ஆனால் சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களினுடைய நடவடிக்கைகளும், நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதிகமாக நம்முடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். எதில் தெரியுமா? யாராலும் நமக்கு எந்த ஆபத்துகளும் வந்துவிடக்கூடாது என்பதில் எப்பொழுதும் நமக்கு முழுக்க முழுக்க கவனம் இருக்க வேண்டும். யாராலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீமைகளும் வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கென்னவென்று இருந்து கொண்டிருந்தோமானால் சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே நமக்கு நிச்சயமாக மிக பெரிய அளவில் சோதனைகளை கொடுத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்து விடுவார்கள். இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொண்டால்தான் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று இனி உனக்கே புரிய வரும் என்பதனை மறக்காதே. உன்னை சூழ்ந்து நிற்கும் எல்லா காலங்களிலும் நான் உன்னோடு இருப்பது போல இனி உனக்காக நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை எல்லாமும் நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, அம்மா சொல்ல வருவது என்னவென்று உனக்கு இன்னமும் புரியவில்லையா? என் குழந்தையே, உன்னுடைய வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் வெளியில் தெரிகிறது என்றால் அது உன் வீட்டில் இருக்கும் ஒருவரால் மட்டுமே நடக்க முடியும் அல்லவா? உன் வீட்டில் இருக்கின்ற சிறு குழந்தை, அதாவது உன் அம்மா சொல்வது, இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடப்பதாக இருந்தால் மட்டுமே இந்த பதிவு உனக்கு சாத்தியமாகுமே தவிர நடக்காததை என்று நீ நினைத்து தலையில் தூக்கி வைத்து வருந்தி கொண்டிருக்காது. என் குழந்தையே, உன்னுடைய வீட்டில் ஒரு சிறு குழந்தை இருந்து அந்த குழந்தை உன்னுடைய எதிரியோடும் உன்னுடைய துரோகியோடும் நல்லபடியாக பேசும் வழக்கத்தை கொண்டிருக்கிறது என்றால் அந்த இடத்தில் இந்த விஷயம் சாத்தியமானது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளையினுடைய மூளையை சலவை செய்து எப்பொழுதும் உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளச் சொல்வதுதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் எடுத்துச் சொல்லும் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நாம் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் எதையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி துணையிருந்து உனக்கு உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் இனி உனக்கே உனக்காக வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இனி என் பிள்ளைக்கு முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டில் இருக்கும் சிறு பிள்ளைகளை மூளையை உன்னால் சலவை செய்ய முடியாது. ஆனால் இவர்கள் வேண்டும் என்றே இது போன்ற சில காரியங்களை நிச்சயமாக செய்து விடுகின்றார்கள். வேண்டும் என்றே இது போன்ற விஷயங்களை நிச்சயமாக செய்து விடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் கவனத்தில் கொண்டு, இதையெல்லாமும் சரியான புரிதலில் கொண்டு, சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் கொண்டு இந்த பிள்ளைகளின் முன்னிலையில் வீட்டில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைகளை பற்றியும் பேசுவதை முதலில் தவிர்க்க வேண்டும். அதாவது நல்ல விஷயத்தை பற்றி பேசினாலும் வீட்டில் நடக்கும் கஷ்டங்களையும் தீய விஷயங்களை பற்றியும் பொதுவாகவே வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளின் முன்னால் பேசக்கூடாது. வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையில் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கிறது என்றால் அதை குழந்தைகளின் முன்னால் நிச்சயமாக ஒருபோதும் தெரியப்படுத்தக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை,
நடப்பது எல்லாமும் இந்த பிள்ளைகளுக்கு தெரிவதனால் மட்டுமே அதை கேட்கும் பொழுது வெள்ளந்தியாக அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். சிறு குழந்தைக்கு என்ன தெரியும்? நீயே சொல்லக்கூடாது என்று சொன்னாலும் அதை அவர்கள் கேட்டுவிடப் போவது கிடையாது. இது இப்படி அவர்கள் நம்மோடு பிரச்சனையில் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நீ பேசக்கூடாது என்று சொன்னாலும் பிள்ளைகள் நிச்சயமாக இதனை உணர்ந்து விடுவதில்லை. அதனால் எதுவென்றாலும் சரி, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. கவனமாக எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. அதனால் சிறு குழந்தைகளை நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் நீ நினைத்தால் உன்னால் உன்னை மாற்ற முடியும். நீ நினைத்தால் நிச்சயமாக உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டு வாழ வேண்டும். நடக்கும் அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நாம் உருவாக்கும் இது போன்ற நிலைகளில் எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள். எதையுமே நாம் எண்ணி பயப்படுவதை விட அதற்கு தகுந்தாற் போல எதை எல்லாமும் நம்மால் மாற்ற முடியுமோ அதை எல்லாமும் நாம் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காமல் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் முழு கவனம் செலுத்து. கவனம் என்பது இனி வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பாற்றும் அல்லவா என் தங்கமே. என்ன நடக்கும் என்று இனிமேலும் நீ எண்ணி எண்ணி கலங்கி கொண்டிருப்பதை விடுத்து உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ தெரிந்து புரிந்து வாழத் தொடங்கு. இனி எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது உனக்கே என்று நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு வாழ வேண்டும். எதிர்பாராத சமயங்களில் இது போன்ற மனிதர்கள் வேண்டும் என்றே ஒரு காரியத்தை செய்வதற்கு இந்த குழந்தைகளை பயன்படுத்துவார்கள். வளர்ந்து விட்டால், கொஞ்சம் விவரம் வந்து விட்டால் அவர்களுக்கு புரியும். இவர்களை எல்லாம் பற்றி நாம் தவறுதலாக, அதிலும் நம் வீட்டில் இருப்பவர்களை பற்றி, நம் வீட்டில் நடக்கும் விஷயங்களை பற்றி நாம் வெளியில் சொல்லக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரிய வந்துவிடும். ஆனால் இப்பொழுது சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு ஒரு துளியளவும் புரிய போவது கிடையாதல்லவா? ஒரு துளியளவும் என்னவென்று தெரிய போவது கிடையாதல்லவா? இதனை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும். இதனை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் எல்லாமும் உனக்கு நல்லதையே கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நான் சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திட்ட ஒவ்வொரு மாற்றங்களையும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழத் தொடங்கு. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நீ சரியாக எதிர்கொள்ள தொடங்கு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் யோசித்து இனிமேல் என் குழந்தை கலங்குவதை விட நம் வீட்டில் நடக்கும் விஷயம் எப்படி வெளியில் தெரிகிறது என்பதனை முதலில் நீ யோசித்து புரிந்து கொள்ள முயற்சி செய்வதை விட முதலில் எல்லோர் முன்னிலையிலும், அதிலும் குறிப்பாக சிறு குழந்தைகள் இருக்கும் இடத்தில் அவர்களின் முன்னிலையில் எந்த ஒரு விஷயத்தையும் தெரியப்படுத்துவதை தவிர்த்து விட்டாலே அது போதும். எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இருந்து விட்டாலே அது போதும். இவை எல்லாமுமே உனக்கு மிக பெரிய அளவில் மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். இது எல்லாமுமே சிறு சிறு அனுபவங்கள் தான். இப்படியும் ஒரு விஷயம் நடந்தால்தான் நம் வீட்டிலிருந்து இது போன்ற செய்திகள் வெளியே தெரிகிறது. அவர்கள் எத்தனை மோசமானவர்களாக இருந்தால்
இது போன்ற ஒரு விஷயத்தை நடத்துகிறார்கள் என்பதனையும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒன்றை இந்த வாழ்க்கையில் இவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள்? ஒரு சிறு குழந்தையை பயன்படுத்தி ஒருவர் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு ரகசியங்களையும் தெரிந்து கொள்வதில் இவர்களுக்கு எத்தனை ஆனந்தம் கிடைக்கிறது என்பதனையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நிலையில் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ இனி உணர்ந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கே என்று உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிந்து கொண்டால் அது போதும். அம்மாவினுடைய அன்பினால் இனியும் என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் பெறுவதற்குரிய முயற்சியில் இறங்கு. என் குழந்தையே, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ உன் வசமாக்க வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு உறுதியான ஒன்றை நீ நிறைவாக பெற வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முடியாது என்றும் நடக்காது என்றும் இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு தேவையில்லை அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். சரிவர உணர்ந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல விஷயங்களை எதிர்கொள்ளவும் உன்னுடைய நல்ல தேவைகளை என்னவென்று புரிந்து கொள்ளவும் நீ எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க இந்த தாய் சொல்கின்ற ஒவ்வொரு அறிவுரைகளையும் கவனமாக கேட்டு என் பிள்ளை நீ நடந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலைகளையும் உணர்ந்து என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். நம் வீட்டில் இருக்கும் சந்தோஷத்தை நம் குழந்தைகளின் முன்னால் வெளிப்படுத்தலாம். கவலைகளையும் வேதனைகளையும் அவர்கள் முன்னால் வெளிப்படுத்தி கொண்டிருந்தோமே ஆனால் நிச்சயமாக அவர்களினுடைய மனதில் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி அவர்களை வேதனைப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது போன்ற விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் உன்னுடைய குழந்தைகளினுடைய மனநிலையும் கெட்டுக்கொண்டே இருக்குமே தவிர அவர்களினுடைய எதிர்காலமும் இந்த இடத்தில் கேள்விக்குறியாக மாறும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இது போன்ற நேரங்களை எல்லாம் இனிமேல் எப்பொழுதும் என் பிள்ளை கவனித்து இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் வெளியில் கசியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். துரோகிகளும் எதிரிகளும் எப்பொழுது உன் வீட்டில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் நடக்கும் என்று அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த நேரம் என்ன நடக்கும் அதை பார்த்து கைகொட்டி சிரிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீயாகவே ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களை புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடையும்படி நீயாகவே எதையும் எடுத்து கொடுத்து கொண்டிருக்காது. அதனால் எல்லா விஷயங்களையும் கவனமாக நீ இருந்து விட்டாலே அது போதும். எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் நல்லது எல்லாமும் உன்னை தேடி வந்து இனி எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய நம்பிக்கைகள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ சரியாக தெளிவுபடுத்தி கொண்டே இரு. எல்லா சூழ்நிலைகளும் மாறும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் அத்தனை விஷயங்களும் உனக்கு மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலமும் இந்த நேரமும் இனி எந்த நாளும் உனக்கு ஒவ்வொன்றையும் புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கை நமக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மகிழ்ச்சியோடு தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதல்லவா? உன் முன்னால் நிற்கும் இந்த நேரங்களில் எல்லாமும் இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தேவைகளையும் இனிமேலும் என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கலங்காமல் எதிர்கொள்ளும் விஷயங்கள், நாம் குழப்பமில்லாமல் வீட்டில் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாமுமே நல்லதாகவே மாறும். துரோகங்களுக்கும் எதிரிகளுக்கும் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கும்படி நீ நடந்து கொள்ளாதே. நல்லதே நடக்கட்டும். இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதொரு மாற்றங்களும் வந்து சேரட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். கலங்காதே.
என் பிள்ளையே, சிறு குழந்தைதானே, அவர்களுக்குள் நிச்சயமாக நீ நினைத்தால் மாற்றங்களை கொண்டு சேர்க்க முடியும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.